வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். இது நவம்பர் மாதத்தின் கடைசி நாளாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல நான் ஒன்று சொல்வேன். எப்பயுமே அடுத்த மாதம் என்ன பண்ணணும், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், அடுத்த 10 வருஷம் என்ன பண்ணணும், அதை எவன் ஒருத்தன் பிளான் பண்ணுறானோ அவன் ஜெயிச்சிருவான். இப்போ நம்ம என்ன பிளான் பண்ணணும்? இப்போ நவம்பருடைய லாஸ்ட்டில் இருக்கோம். டிசம்பர் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? ஏன் டிசம்பர் இம்பார்ட்டன்ட்? 2022 2020லேருந்து 2021 வரைக்கும் கொரோனா நிறைய காரணங்களால் நம்ம நினச்ச காசு சம்பாரிச்சிருக்கோமா? எத்தனை பேரோட சர்வைவல் கஷ்டப்பட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 60 to 70% பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு. பட் இது மாதிரி தான் நம்ம 2022ஐயும் கொண்டு போகணுமா, எதிர்நோக்கணுமா? அதையும் நம்ம ஜனவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணணும். டிசம்பரில் சரியான ஒரு பிளானை பண்ணணும். 2022லேருந்து புதுசான வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். அந்த வருஷத்துக்கு பேர் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபினான்ஷியல் ஃப்ரீ நியூ இயர். ஹாப்பி நியூ இயரை தூக்கிட்டு ஃபினான்ஷியல் ஃப்ரீ நியூ இயர். என்ன பணம் வேணுமோ அந்த ஃப்ரீடத்தை கொடுக்குற நியூ இயராக அது மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்? டிசம்பரை ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்? எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், டிசம்பர் 1 நான் எவ்ரி இயர் பிளான் பண்ணும்போது ஒவ்வொரு மாதமும் பிளான் பண்ணுவேன். அந்த கடைசி வீக் உட்காந்து பிளான் பண்ணுவேன். என்ன இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கோம், என்ன பண்ணலை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்ன நினச்சிங்க நவம்பரில், என்ன நடந்துச்சு நவம்பரில்? எதிர்பார்த்த பிஸ்னஸில் டர்ன் ஓவர் வந்துச்சா? எதிர்பார்த்த ப்ராஃபிட் வந்துச்சா? நினச்ச காரியங்கள் நடந்ததா? எங்கே நம்ம மிஸ் பண்ணோம்? அதுக்கான காரணம் என்ன? பல முறை சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோக்களை கேட்கும்போது பார்க்கும்போது ஒரு நோட்டோ டைரியோ நோட் பேடோட கேளுங்க. இது என்டர்டைன்மெண்ட் வீடியோ அல்ல. யோசிங்க, என்ன மிஸ் ஆச்சு? அந்த 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 மிஸ்ஸிங் ஃபேக்டரை தூக்கிட்டு இந்த டிசம்பரில் ஏதாவது ஒன்று உருப்படியாக சம்பாதிக்கிறத பார்ப்போம். சரியா? பணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் தான் உறவுகளை நிர்ணயிக்குது. பணம் தான் ஹெல்த்லேருந்து எல்லா விஷயங்களும் நிர்ணயிக்குது. பணம் இல்லைன்னா நம்ம போனோம். சரியா? அதை வெளியில் சொல்ல மாட்றாங்க. நம்மளை மக்கள் பார்க்குற பார்வை என்ன? பணத்தோடு நம்ம பேசுகிறதுக்கும் பணம் இல்லாமல் பேசுகிறதுக்கும் மக்கள் பார்க்குறத விடுங்க. நமக்கு மேலே ஒரு நம்பிக்கை வருதா? அதை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? பணம் ரொம்ப முக்கியம். பணத்தை சம்பாதிக்கணும். அதற்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணணும். மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இதை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். பட் இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? இலக்குகள் ஒற்றை வார்த்தை. அதை சரியாக பண்ணிங்கன்னா இந்த டிசம்பர் சூப்பராக இருக்கும். 2022 நீங்கள் கோடீஸ்வரனாக மாறணும்னா 2021 டிசம்பரில் நம்ம சரிப்படுத்த ஆரம்பிக்கணும். டக்குன்னு ஒரு மேஜிக்கில் இப்போ தான் நியூ இயர் வந்த மாதிரி இருக்கும். இப்போ தான் முத கொரோனா வந்த மாதிரி இருக்கும். 2 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம பழகிட்டோம். இப்போ தான் தீபாவளி போன மாதிரி இருந்துச்சு. எல்லாமே போயிடும். நேரம் போனால் பணம் போயிடும். திரும்பி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், ஒற்றை வார்த்தை இலக்குகள். இதை சரி பண்ணுங்க. எதற்காக இலக்குகளை நிர்ணயிக்கணும்? நான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு, இலக்குகள் இல்லை அப்படின்னா நம்ம எஃபோர்ட்டே போட மாட்டோம். கரெக்டாக இல்லையா? நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நிறைய பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் நான் பேச போகும்போது உங்களோட கோல் செட்டிங் ஆம்பிஷன் கேட்டால் 60% பசங்களுக்கு என்னென்ன தெரியாது. இதை கேட்டுட்டு இருக்க ஆசிரியர்கள் அதை சொல்லித்தாங்க. முதல்ல நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும், நம்ம டீமுக்கு சொல்லித்தரணும். ஆசிரியராக இருந்தோம் அப்படின்னா ஸ்கூலுக்கும் காலேஜில் இருக்க பசங்களும் சொல்லி, இதுதான்டா கோல் செட்டிங். நம்ம குழந்தைகளுக்கு கோல் செட்டிங் சொல்லி தரல அப்படின்னா அவங்க தடம் மீறி போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இலக்குகளை அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டில் அவங்களுக்கான ஒரு கோல் செட்டிங்கை ப்ராப்பராக கொடுத்துட்டு இந்த கோல்டன் அவரை நீங்கள் திணிச்சிட்டிங்கன்னா, எப்படி குழந்தையாக இருக்கும்போது ஊட்டுறீங்க அது மாதிரி ஊட்டிட்டிங்கன்னா, வளர்ந்த குழந்தைகளுக்கு ஊட்டிட்டிங்கன்னா எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இலக்குகள் அதை கொண்டு போகும். தங்க நேரம் அவங்களை நெறிப்படுத்தும், முறைப்படுத்தும். அழகான ஒரு லைஃப்பை நீங்கள் உங்களால் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு மெடிடேஷன் முக்கியமோ, யோகா முக்கியமோ, அதுபோல் தங்க நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்க நேரத்தில் மெடிடேஷன், யோகா முக்கியம். அதனால் இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ₹1 சொத்து சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுங்க உங்களுக்கு 100 மடங்கு சொத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் கோல்டன் ஹவரை நீங்கள் ப்ராப்பராக சொல்லித்தாங்க. அவங்களோட எஃபோர்ட்டை 100% ரிசல்ட்டாக மாற்றணும்னா கோல்டன் ஹவர் வேறு வழியே கிடையாது. சரியா? நிறைய பேருக்கான அந்த ஜிக்ஸாக் இருக்கும் பாருங்கள். கோல்ஸில் இப்போ ஒன்று வைப்பாங்க, அப்புறம் ஒன்று மாற்றுவாங்க. நேற்று ஏன் நடக்கலை, ஏன் நடந்துச்சு, எல்லாமே ஒரு தெளிவற்ற மனநிலை. இதை முதல்ல மாற்றணும். நான் ஏற்கனவே சொல்லுவேன், சக்ஸஸ் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவேன். ப்ரெசன்டேஷன் எப்படி கொடுக்கறது, அந்த சக்ஸஸ் ஸ்கிரிப்ட் எந்த அளவுக்கு முக்கியம். அதுபோல தான் இது ஒரு ஸ்கெலட்டன், ஒரு அல்காரிதம், ஒரு ஸ்ட்ரக்சர். இது முதல்ல நம்ம கற்றுக்கணும். எதற்காக கோல்டன் ஹவர் பண்ணணும், அதுக்கான என்ன பண்ணுது. இப்போ எதற்காக குழந்தைங்களுக்கு நம்ம கோல் செட்டிங் கற்றுக் கொடுக்கணும், டீமுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, வாழ்க்கை இப்போ ஒரு ஏர்போர்ட் போகிறோம், ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுது, லேண்ட் ஆகுது. இது எப்படி நடக்குது? இது எல்லாமே ஃப்ளூக்கா, தானாக நடக்குதா, இயல்பாக நடக்குதா? அதுக்கான ஒரு சிஸ்டம் இருக்கா இல்லையா? டேக் ஆஃப் ஆகிறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, லேண்டிங்க்கு ப்ரொசீஜர் இருக்குது, நிறைய ரீசன் இருக்குது. அந்த ரீசனால தான் அது ஸ்ட்ரக்சராக, ஒரு டிசைனாக, ஒரு பேட்டர்னாக அது கிளம்புது, இறங்குது. அதுதான் சேஃப். அதுபோல தான் கோல்டன் ஹவர்.
இதை நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா லைஃப் சேஃப் ஆகிடும். அதனால் நீங்கள் ஜீரோவில் இருங்க. எதை பற்றி நம்ம கடன் பற்றி நிறைய ஒரு நாளைக்கு 40லேருந்து 50 கால்ஸ் எனக்கு வருது. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் ஜீரோவாகவே இருங்க. ஆனால் நாளைக்கு ஜீரோ ஆகாதீங்க. ஜீரோவுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இந்த பிரேக்கப் சேலஞ்சஸ் நிறைய ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசும்போது நான் வந்து நேற்று கூட ஒரு செமினாரில் சொன்னேன். என்ன தெரியுமா, இன்ஸ்டாகிராமை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், சோஷியல் மீடியாவை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், கூகுளில் நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், உங்களோட லேர்னிங்க்கு, செல்ஃப் டிசிப்ளினுக்கு, செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். நேராக கடத்தல் இல்லை. அதாவது கோல்டன் ஹவர்னு ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த டைம் கில்லர் ஃபேக்ட்ஸ்லாம் ஒழிஞ்சிரும். அப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். என்ன தெரியுமா, என்னை பிளாக் பண்ணிட்டா, என் நம்பரை டெலீட் பண்ணிட்டா, நான் இப்போ என்ன பண்ண தெரியுமா, அவளோட நம்பருக்கு இன்கம்மை மாற்றிட்டேன். அவள் என்ன பிளாக் பண்ணிட்டா, அவள் என் நம்பரை டெலீட் பண்ணிட்டா. இப்போ நான் என்ன பண்ண தெரியுமா, அவளுடைய மொபைல் நம்பரை என்னுடைய இன்கம்மை நான் மாற்றிட்டேன். இதை விட ஒரு மோட்டிவேஷன் இருக்க முடியுமா? பிரேக்கப் ஆனால் என்ன, இப்போ அதனால் செத்தாக போயிட போகிறோம். அது மாதிரிலாம் எந்த ஒரு லவ்வும் இப்போலாம் இல்லை. அதை பற்றி கவலைப்படவே வேணாம். அப்படி ஏதாவது ஒரு பிரேக்கப் சேலஞ்சஸ் உங்களை கஷ்டப்படுச்சுன்னா ஒன்று சொல்கிறேன், நமக்கானவங்க இருக்காங்க, நம்மளை நம்பிட்டு இருக்க நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்க, நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையே நம்ம வீணடிக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன், யாரோ ஒருத்தி போயிட்டான்றதுக்காக வாழ்க்கை எதுவும் முடிஞ்சிடறதில்ல. சரியா, வாழ்க்கை நிறைய இருக்குது, இன்னும் நிறைய. நான் சொல்லும் பாருங்கள், நிறைய தேவதன்களும் வருவாங்க. நம்ம வேலையை நம்ம பார்ப்போம், இன்னிலேருந்து பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த டிசம்பரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா த ஃபைனல் டே, த லாஸ்ட் டே நவம்பரில் கோல்ஸை பிளான் பண்ணு. கோல்ஸை திரும்ப சொல்கிறேன், இலக்குகளை உட்காந்து எழுதுங்க. 6 விதமான இலக்குகள் இருக்குது. ஷார்ட் டைம் கோல் 90 நாள். இப்போ நீங்கள் பிளான் பண்ணுங்கள், 2023 ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும், 2023 ஜனவரி 1ஆம் தேதி எவ்வளோ பணம் வேணும், அதை இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணுவோம். நவம்பர் 30 பிளான் பண்ணுவோம். இன்னும் நமக்கு 13 ஃபுல் மந்த் இருக்குது, 13 மாதம் இருக்குது நம்ம கையில். எல்லாருக்கும் 12 மாதம், நமக்கு 13 மாதம். புரியுதா? கோல்டன் அவர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 2 நாள். இதை விட என்ன எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாம் தெரியுமா? ஒரு ஓட்டி பார்க்குறீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 500 1000 கிடைக்குது, பட் 2 நாள் கிடைக்குது. எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி பண்ணலாம் தெரியுமா? காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட இன்கம்மை இந்த வருஷம், அதான் 2022 டபுளாக ட்ரிபிளாக ஆக்க முடியும். ஆக்காதுக்கு என்னென்ன இருக்கோ அந்த தடைக்கற்களை எழுதுங்க, உடைங்க, அவ்வளோதான். சரியா? ஷார்ட் டைம் கோல் 90 நாள் கோல், அதை நம்ம 1 இயராக வைப்போம். சரியா? ஷார்ட் டைம் கோல் 1 இயர், 13 மாதம் கன்வெர்ட் பண்ணுங்க. 2023 ஜனவரி. மிட்டம் கோல் என்ன, 2023 2033 அவங்க 10 வருஷம் ஒரு மிட்டம் கோல். அதுக்கப்புறம் வரதெல்லாம் லாங் டேர்ம் கோல். உங்களுடைய நிதி இலக்கு என்ன வாங்க போகிறீங்க, உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு போக போகிறீங்க, என்ன மாதிரி கார் வாங்க போகிறீங்க, என்ன மாதிரி பங்களாஸ் வாங்க போகிறீங்க, வில்லாஸ் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, எல்லாத்தையும் யோசிங்க, எழுதுங்க, அதை விஷுவலைஸ் பண்ணுங்க, காட்சிப்படுத்தி பாருங்க, எல்லாமே நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும். 2022 கொரோனா இருந்தாலும் சரி, எந்த டேஷ் இருந்தாலும் சரி, உங்கள் மைண்ட் கொரோனாவில் கொண்டு போய் போடாதீங்க. மழை பெஞ்சானா வெயில் அடித்தானா சம்பாதிச்சுட்டு இருக்கேன். மழை பெஞ்சாலோ வெயில் அடித்தாலோ நம்ம வீட்டில் இருந்துக்கிறோம், லீவ் போட்டுக்கிறோம். டாக்டர்ஸோ நர்சஸோ டிரைவர்ஸோ என்ன பண்ணுறாங்க, எத்தனை துறைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. நாம் மழைன்னு உள்ளே உட்காந்துக்கிறோம். மழை வந்ததால் எத்தனை பேர் வெளியில் வராங்க, அது அவங்களுக்கு வேலையை நம்ம நினைக்கிறோம். அவங்களோட வேலை மழையில் இருக்கும்போது நாம் ஏன் அந்த மழையை மனசுக்குள்ளே கொண்டு வரோம்? நல்லா சம்பாதிங்க, ஏதாவது ஒரு ஐலாண்டில் போய் மழையை என்ஜாய் பண்ண, உங்களுக்கு பிடிச்சவங்களோட, அந்த மாதிரி யோசிங்க. 2வது விஷயம் ஒன்று சொல்கிறது என்னென்னா, இலக்குகள் இல்லை அப்படின்னா ப்ராக்ரஸ் இல்லை. அதனால தான் ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுங்க. 2023 ஜனவரி எனக்கு இவ்வளோ பணம் வேணும், ஃபினான்ஷியல் கோல், நிதி இலக்கு வேணும். ட்ராக் பண்ணுறீங்களா ப்ராக்ரஸை? கோலை அச்சீவ் பண்ணணும்னா ஒரே ஒரு விஷயம் தான், முடியும், அவ்வளோதான். உங்களால் முடியும், நீ தான் நம்பர் 1, அவ்வளோதான், நான் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டி, அரகன் கான்ஃபிடென்ஸில் ஒர்க் பண்ணுங்க. எதை பற்றியும் கவலைப்படாது. பட் நம்ம போகிற பாதை சரியாக இருக்கா, அந்த ரிசல்ட்டை ப்ராக்ரஸை மெஷர் பண்ணுங்க. நீங்களே உங்களுக்கு ரிவார்டு கொடுத்துங்க, உங்கள் டீமுக்கு நீங்கள் ரிவார்டு கொடுங்க, சின்ன சின்ன கிஃப்ட்டை கொடுங்க. எதுவும் பணமே கொடுக்க முடியலன்னா வார்த்தைகளையாவது கொடுங்க, மெஷர் பண்ணுங்க. இதை மெஷர் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரியும். இப்போ நான் நவம்பர் 30ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கேன், கரெக்டாக? டிசம்பர் 30 யோசிங்க, 10,300 பேருக்கு மேலே இந்த குரூப்பில் இருக்கீங்க, இல்லை 10,300க்கு மேலே இந்த டெலகிராம் குரூப்பில் மட்டும் இருக்கீங்க. எனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க? 10,300ன்றது நான் நடத்துகிற ஃப்ரீ டெலகிராம். சரியா? அது கீழே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிங்க. சரியா? இந்த கோல் செட்டிங்கை 10,300 பேர் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பண்ணுறாங்க, இலக்குகளை எழுதுறாங்க. பட் அது ரிசல்ட் என்னாச்சு, அது அந்த ப்ராக்ரஸை மானிட்டர் நம்ம பண்ணணும். சரியா? எப்பயுமே கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி உங்களோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரே பாத்து, ஒரே வழி தான், ஒரே நோக்கம் தான்.
போயிட்டே இருப்பேன். உன்னை எவனும் டைவர்ட் பண்ண முடியாது. உன்னுடைய கோலை நோக்கி நீ போகிற, அச்சீவ் பண்ணுறோம். நிறைய பேர் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஜிக்ஸாக்னு நான் சொன்னேன், மாறிடுறாங்க. நான் திரும்பி சொல்கிறேன், உன்னை எவன் டிஸ்கரேஜ் பண்ணாலும் சரி, நீ உன்னை டிஸ்கரேஜ் பண்ணிக்காத, அவ்வளோதான். உனக்கு நீ தட்டி கொடு. உன்னை நம்பி இருக்கவங்கள, உன்னை பார்க்குறவங்கள்ட்ட பேசுகிறவங்களுக்கு தட்டி கொடு, அவ்வளோதான். நீ கான்ஃபிடென்ஸை கொடு. அதான் சொல்லுவேன். அந்த நீங்கள் யாரோட தூதுவர்னா தன்னம்பிக்கையின் தூதுவர். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் உங்களை வேறு மாதிரி பார்க்கணும். நீங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம், ஒரு பாஸாக இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மெசஞ்சராக மாறுங்க, மெசஞ்சர் ஆஃப் கான்ஃபிடென்ஸாக மாறுங்க. அதுதான் நம்ம கற்றுக்க போகிறது. ப்ராக்ரஸை நம்ம மானிட்டர் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த கோலை நோக்கி போகிறோமா இல்லையா, அந்த கோலை நோக்கி போகும்போது ஒரு செயலை செய்கிறோம், அதுக்கு என்ன வேணும், அதை நம்ம கொடுக்குறோமா, எஃபர்ட்டை கொடுக்குறோமா, நேரத்தை கொடுக்குறோமா, எனர்ஜியை கொடுக்குறோமா, பணத்தை கொடுக்குறோமா, எதை கொடுக்குறோம். அந்த மொமெண்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மொமெண்டம் இருந்துக்கிட்டே இருந்து சரியான டைரக்ஷன் நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறேன், இந்த தங்க நேரம் உங்களுக்கு என்னென்னவோ கொடுக்கும். எத்தனை பேரோட லைஃப் மாறி இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு 22 பேர்ட்ட கடனை வாங்கிட்டு சூசைட் கண்டிஷனில் போன ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். இந்த வருஷம் ஒரு ப்ராஃபிட் மட்டும் 60 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். அந்த 60 லட்சத்தை எடுத்துகிட்டு போய் காசு கொடுத்து ஒரு வீடு வாங்கியிருக்காரு. இதை விட ஒரு சந்தோஷம் என்ன? திரும்ப சொல்கிறேன், இஎம்ஐயில் வீடு வாங்குறது, இஎம்ஐயில் கார் வாங்குறது, ஒரு வருஷத்தோட உழைப்பு 22 கடன்காரங்க துரத்துறாங்க, ஓடி ஒளிஞ்சாரு. ஒற்றை வார்த்தை கோல்டன் அவர் அதை பண்ண ஆரம்பித்து 1 இயரில் அவரால் 60 லட்சம் சம்பாதிக்க முடிஞ்சிருக்கு. முன்னாடியே அவர் சூசைடை நோக்கி போனார். அவருக்கு ஒன்று தெரியல. அவருடைய அதான் சொல்கிறேன், செல்ஃப் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின். செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. 10 மணிக்கு எந்திரிக்க காலைல 10 மணிக்கு எந்திரிச்சா எங்கே விளங்கும்? கடனாக மாறி தொழில் அடிபட்டு இன்னைக்கு 22 பேர் துரத்தி கோல்டன் அவர் ஒன்றே தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணேன். காலைல 4 மணிக்கு எந்திரிக்க குட் மார்னிங் போடுங்க, ஒரு 21 நாள் போடுங்க. அப்புறம் அந்த கோல்டன் அவர் ஒன்று இருக்குது, பண்ணுங்க. ஐயோ சார் காலையில் அது மட்டும் முடியாதுன்னா 22 220 ஆகும், பரவாயில்லையான்னு இன்றைக்கி அவர் ரெகுலராக பண்ணார். இன்றைக்கி வாழ்க்கை மாறிடு. இன்றைக்கி அவரை எல்லோரும் ரோல் மாடலாக பார்க்குறாங்க. எப்படி இவ்வளோ சம்பாரிச்சா எல்லாத்தையும் அவர். இப்போ இவர் என்ன ஆகிட்டார்னா, இப்போ இவர் ஒரு அம்பாசிடர் ஆகிட்டார். கோல்டன் அவருக்கு ஒரு அம்பாசிடர், தூதுவராக மாறிட்டார். நீங்கள் எதற்காக மாற போகிறீங்க? ஒரு கடன்காரனாக மாற போகிறீங்களா? வாழ்க்கை ஃபுல்லாக கமிட்மெண்ட் சொல்லி ஓட்ட போகிறீங்களா? தோக்கிறதுக்கான ரீசனை தேட போகிறீங்களா? இல்லை ஒழுங்காக தங்க நேரம் பண்ணி, கோல் செட்டிங்கை பண்ணி, டூ லிஸ்ட் பண்ணி, ப்ரியாரிட்டி பண்ணி, ரிவ்யூ பண்ணி, மானிட்டர் பண்ணி ஒரு கோடீஸ்வரனா 2022 மாற போகிறீங்களா? See you on top.